ஹாய், இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். மட்டன் குழம்பு, ரசம், சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். மட்டனை நம்ம முன்னாடியே வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம தாளித்து மொத்தமாகவே குக்கரில் வேக வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். எப்பயும் போல் நம்ம அரிசி ஊறிட்டுருக்கு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். இது போல் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கோங்க போதும், ஏன்னா நம்ம 1/2 கிலோ தான் பண்ணுறோம். அதே போல் தக்காளியும் அதிகம் சேர்த்துக்காதீங்க. ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலை அப்படின்னா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வதக்கிக்கோங்க. ஒரு துண்டு தேங்காயை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் குழம்பு பண்ணலாம். இல்லை தேங்காய் போட்டு குழம்பு பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் குழம்பு பண்ண போகிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு தகுந்த அளவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் 1 கிலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்து இதே அளவில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இது போல் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துங்க, இது கூட இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதே போல் நம்ம மசால் வறுக்கிறேன் பார்த்தீங்களா, அதையும் அப்படி தான். நான் 1 ஸ்பூன் போட்டேன்னா 1 கிலோக்குன்னா 2 ஸ்பூன் இந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே செஞ்சுக்கோங்க. 1/2 கிலோக்கு ஒரு டைம் 1 கிலோக்கு ஒன்று எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மசாலா அளவாக பார்த்துட்டிங்கன்னா அப்போ இதில் 1/2 கிலோக்கு இவ்வளோ சேர்த்துருக்காங்க, அப்போ 1 கிலோக்குன்னா இன்னும் ஒரு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குமா, அப்போ அதுக்கு இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசால் வறுத்துக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் 6, உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கசகசா 1/2 ஸ்பூன். இப்போ இதை வறுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம், இல்லை இப்படி பச்சையாகவே வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வறுத்துடலாம். நல்லா மணம் வர ஆரம்பிக்கும் பாருங்கள், அப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுருவோம். இப்போ மசால் வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தேங்காய், வெங்காயம்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் தேங்காயெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 15-20 போல் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இது 2 ஓரளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தேங்காய் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி 1. தக்காளியில் அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் லைட்டாக வதங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம், தேங்காய், தக்காளி எல்லாம் வதக்கியாச்சு, மசாலும் வதக்கியாச்சு. இது ஆறட்டும். மசாலா வறுத்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். மசாலா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், தாளித்து விட்ருவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் மட்டன் சேர்த்துருவோம். 1/2 கிலோ மட்டன். குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு பத்தலைன்னா இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வரமிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மசால் போட்டு இதையும் கலந்துருவோம். நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி கலந்து ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட கூட இந்த மாதிரி மசாலா இந்த எண்ணெயிலே வதக்குங்க.
அப்போ தான் நம்ம குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் மேலே அப்படியே அழகாக எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த குழம்பு பண்ணாலுமே இது போல் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து மேலே அழகாக அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே போல் மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மட்டனை விட உருளைக்கிழங்கு ருசி அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம மட்டன்லாம் போட்டதுக்கப்புறம் மசால் போட்டு வதக்கும் பார்த்தீங்களா, அப்பயே நீங்கள் உருளைக்கிழங்கு 1-2 1/2 கிலோவுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டுட்டு குழம்புல போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வதக்கியாச்சு, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். குழம்பு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியால ஓரளவுக்கு எடுத்து ஊற்றுற அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சாச்சு. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாருமே கேட்பீங்க மட்டன் எப்படி 3 விசிலில் வேகும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம வதக்கி விட்டதுலேயே ஓரளவுக்கு அந்த மட்டன் வந்து வெந்திருக்கும். அப்புறமா வந்து நம்ம தாளிச்சு குக்கரில் வந்து வேகிறதுக்கு ஒரு 2-3 விசிலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு எடுக்க மாட்டோம் இல்லையா, மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். ஒரு 20 நிமிஷம் கிட்டையாவது மறுபடியும் அந்த குழம்பை நம்ம கொதிக்க வச்சாதான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டோம் நல்லா வெந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே பரிமாறிட்டீங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போ குழம்பு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா எடுத்து மறுபடியும் 1 விசில் 2 விசில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கொதிக்க வச்சு வேக வச்சிங்கன்னா தான் நம்ம குக்கரில் வச்ச மாதிரி டேஸ்ட் இல்லாமல் சூப்பராக நம்ம எப்பயும் வேக வச்சு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த எலும்பில் இருக்க சாறு அந்த கறியில் இருக்க சாரெல்லாம் நம்ம கொதித்து வேகிறப்ப தான் அது இறங்கி நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால எப்போவுமே நீங்கள் விசில் வந்து கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அது போல் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுங்களையும் சாப்பாடும் வச்சு விட்றலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டேன், அதுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 3 4 தேவையான உப்பு, குக்கரும் வச்சாச்சு. 3 விசில் விட்டு சாப்பாடையும் ஆஃப் பண்ணிக்கலாம். 2மே விசில் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் 2 விசில் வர்றதுக்குள்ளே. குக்கரில் வந்து விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நீ சாப்பாட்டில் மட்டும் விசில் வரணும். இப்போ ரசத்துக்கு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி. ரசம் வந்து நான் கம்மியாக தான் பண்ண போகிறேன், அதனால் சின்ன தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். புளியும் சின்ன சைஸில் புளி. இப்போ ரசத்துக்கு தேவையானது போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல். இப்போ இதையே தட்டிடலாம். பாருங்கள், ரசத்துக்கு வந்து தட்டி எடுத்தாச்சு. அடுத்து புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சிட்டு அதோட சக்கையை எடுத்துகிட்டு தக்காளியும் கரைச்சிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துருவோம். அவ்வளோதான். ரசத்துக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சு விட்றலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிச்சதுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துருவோம். இப்போ ரசத்தை ஊற்றிடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம், அதனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் பத்தலைனா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். புளிப்பை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பொங்கி வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்து சரியாக இருக்குது அப்படின்னா தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. அவ்வளோதான். ரசம் வந்து ஒரு பொங்கி வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ அருமையாக மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலேயும் ஸ்டீம் இறங்கிடும், எல்லாம் சரியாக போயிடும். டைம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சூப்பராக மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடில் ஸ்டீமும் இறங்கிடுச்சு பாருங்கள். சாப்பாடு எடுத்துடலாம்.
சூப்பராக சாப்பாடு, மட்டன் குழம்பு, ரசம் ரெடி ஆயிருச்சு. இது போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.